இந்த மரத்துக்கு பேர் வெப்பாலை அப்படின்னு பேர். இந்த காயை பாருங்கள், காயை பார்த்தா தான் நீங்கள் சுலபமாக கண்டுபிடிப்பீங்க. இது பாருங்கள், இதனுடைய காய் 2 காயும் ஒன்றா நுனியில் ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து இளங்காய்களாக இருக்கும்போது இது 2 தனித்தனியாக இருக்கும். இது வந்து பால் வடியக்கூடிய ஒரு மரம்னு வச்சுக்கோங்களேன். எதை எடுத்தாலும் நீங்கள் பால் வடியும். அது இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அருமையான மூலிகை மரம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பல்வலி இருந்ததுன்னா ஒரு 2 இலையை எடுத்து பல்வலி இருக்கக்கூடிய இடத்துல மென்னிங்கன்னா அந்த பல்வலி சரியாக போகும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாலை நிலத்துக்குரிய ஒரு மரம் இது. இதுக்கு இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னு கேட்டால், யானைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மரம். வழக்கமாக யானைகள் வந்து மரங்களை வந்து உரித்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் தண்ணி குடிக்கும். ஆனால் இந்த மரத்தினுடைய பட்டைகளை அது உரித்து சாப்பிட்டு போகும்போது அதுக்கு தண்ணியே தேவைப்படாதான். இன்னொன்று, இது மரம் வந்து பார்த்திங்கன்னா யானையினுடைய தந்தத்துக்கு சமமாக இருக்குமா. இந்த மரத்தில் இருந்து சிற்பங்கள் செய்யலாம் அப்படின்றாங்க. அவ்வளோ தரமான ஒரு மரம். உங்கள் பகுதியில் இந்த மரம் இருக்குதான்னு பாருங்கள்.